सभी को जय मसीह की। हमारा प्रभु यीशु मसीह के उद्धार मिट्टी नाम से मैं इस पवित्र आराधना में स्वागत करता हूँ। हम सभी लोग परमेश्वर के वचन को ध्यान करेंगे। आज हमारे बीच में बेंगलोर से आंटी जी हैं। हम आंटी को स्वागत करेंगे और वचनों को उनके द्वारा सुनेंगे। Praise the Lord. आंटी, praise Praise the Lord. எல்லாருக்கும் praise the Lord. सभी को जय मसीह की। ஜெபம் பண்ணுவோம். हम प्रार्थना करेंगे। எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, அந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய வசனத்தை தியானிக்கும் போது ஆவியானவர் தாமே ஆண்டவரே, நாங்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு நடக்க வேண்டுமோ ஆண்டவரே, அதை கற்றுக்கொண்டு நடக்க எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நேரம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு கூட நம்ம ஒரு ரோமர் 11ஆம் அதிகாரம் 13ல இருந்து 15 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு அப்புறம் ஒரு மிஷனரியுடைய வாழ்க்கையும் பார்க்க போறோம். आज हम लोग रोमियो का 13वां अध्याय से कुछ वचनों को पढ़ेंगे और उसके बाद एक मिशनरी के बारे में हम लोग ध्यान करने के लिए चला जाएंगे। இங்க இந்த அதிகாரத்துல இந்த வசனத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதியாருக்கும் கர்த்தருடைய திட்டத்துல உள்ள ஒரு ரகசியத்தை பத்தி பவுல் இந்த வசனங்கள்ல எழுதுறாரு. इन वचनों में पौलुस ने बताते हैं कि इस्राएल लोगों के लिए और अन्य लोगों के लिए परमेश्वर का क्या योजना है। இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவங்க தள்ளி விட்டார்கள். அவர் மேசியா இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க இயேசு கிறிஸ்துவ தள்ளினாங்க. इस्राएल के लोग यीशु मसीह को मसीहा नहीं है बोल के यीशु मसीह को तिरस्कार कर दिए। அதனால பவுல் என்ன பண்றாரு, புறஜாதியாருக்கு நற்செய்தியை சொல்றதற்காக அவருக்கு ஒரு கதவு திறக்கப்பட்டது. इसलिए पौलुस को अन्य लोगों के लिए प्रचार करने के लिए एक द्वार खुला गया। பவுல் புறஜாதியார்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்றதுக்கு அழைக்கப்பட்டாலும் பவுல் தனது சொந்த மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அதாவது யூதர்கள்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவருக்கு ஏக்கம் இருந்தது. देखिए, पौलुस ने अन्य जाति लोगों के लिए सुसमाचार और प्रचार करने के लिए चुना गया था। फिर भी उनके अंदर एक ऐसे विचार हमेशा बना रहता था कि अपने खुद के लोग जो यहूदी लोग हैं उनको किसी भी प्रकार से परमेश्वर के बारे में बताएं और उनको प्रभु में लाना है बोल के वो तड़पते थे। எந்த ஒரு காரியத்தையும் தேவன் தம்முடைய திட்டத்தின்படிதான் செய்கிறார். कोई भी काम होता है परमेश्वर अपनी योजना के अनुसार ही करते हैं। நீங்க பழைய ஏற்பாட்டிலே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தீர்க்க தரிசனங்கள் யூதர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருவாங்க, அவரை தள்ளிட்டு போயிருவாங்க. ஆனா மறுபடியும் நான் அவங்களை கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல நிறைய இடத்துல நம்ம வாசிக்கிறோம். हम पुराने नियम में बहुत सारे जगह में ये पढ़ते हैं कि इस्राएल के लोग, यहूदी लोग कितना भी पाप करे, परमेश्वर से दूर हो जाएं, फिर भी उन्हें किस प्रकार से रास्ता में लाना है उसके विषय में बहुत सारे वचनों को नबियों के द्वारा हो और अन्य लोगों के द्वारा हम देख सकते हैं। அப்ப யூதர்களை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் முன்பதாகவே ஒரு திட்டம் வைத்திருந்தார். तो यहूदी लोग उद्धार पाना है, परमेश्वर पहले ही योजना बना के रखे थे। ஆண்டவர் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே திட்டம் வச்சிருக்க மாட்டாரு. அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. நீங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ல இருந்து 18 வசனம் நம்ம வாசித்தோம்னு சொன்னா, அங்க கூட எலியா தீர்க்கதரிசி பாகாலுக்கு முழங்கால்களை முடக்காத 7000 பேர் இருந்ததை பவுல் இந்த இடத்துல சொல்றார் இந்த அதிகாரத்துல. तो देखिएगा आप पुराने नियम में पहला राजाओं का 19वां अध्याय का 10वां पद से लेकर 18 पद को पढ़ते हैं तो एलिया के समय में बाल देवता को दंडवत ना करने वाले 7000 लोग बच के थे करके इस अध्याय में लिखता है। நம்முடைய ஆண்டவர் யாரையுமே தள்ளி விடுறவர் அல்ல. हमारा परमेश्वर किसी को भी तिरस्कार नहीं करते हैं, யாரையும் வெறுக்கவும் மாட்டார், किसी को भी इनकार भी नहीं करते हैं। நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு தனித்தனி திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். हमारा हर एक जीवन के लिए परमेश्वर ने अलग अलग योजना को बना के रखे हुए हैं। நம்ம அதனால சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. इसलिए हम उदास होने के लिए कोई जरूरत नहीं है। யூதர்கள் எவ்வளவுதான் அவங்க கடின இருதயமாகவும் கீழ்ப்படியாமையும் ஆண்டவரை புறக்கணித்து எவ்வளவு தவறு பண்ணாலும்
ஆண்டவர் அவங்க மேல வைத்த கிருபை வந்து பெரிய ஒரு கிருபை இருந்தது. यहूदी लोग परमेश्वर को कितना तिरस्कार किया गया, परमेश्वर को छोड़ दिए, फिर भी परमेश्वर ने उनके ऊपर इसलिए बने रहते थे ताकि उनके ऊपर परमेश्वर ने बहुत बड़ी कृपा करते थे. ரட்சிப்பு வந்து எந்த விதமான நற்செயல்னாலும் உண்டாகவில்லை. அது வந்து தேவ கிருபையின் அடிப்படையில ரட்சிப்பு கிடைக்குது. उद्धार जो है मनुष्यों के कोई प्रकार का पुण्य कामों के वजह से नहीं है, बल्कि परमेश्वर का कृपा की वजह से ही वो हमें प्राप्त हुई है. இன்றைக்கு நம்ம நிறைய பேர் அழியாம இருக்கிறது, நிறைய பேர் நமக்காக ஜெபம் பண்றதுனாலதான், ஆண்டவருடைய கிருபையினாலதான் நம்ம இன்னைக்கு அழிந்து போகாம ஜீவனோட கூட இருக்கிறோம். आज हम सब लोग जिंदा है इसी कारण है कि हमारे लिए बहुत सारे लोग प्रार्थना करते हैं, उनके प्रार्थना को सुनकर हमारे ऊपर परमेश्वर का अनुग्रह बरसाती है. பாருங்க, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-17 வரைக்கும் படிக்கும் போது பவுல் பேதுரு வந்து சிறைச்சாலையில இருந்தாரு. அவருக்காக அந்த சபையாரெல்லாம் ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அவரை விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். प्रेरितों का 12वां अध्याय का पहला पद से लेकर 17 पद तक पढ़ते हैं तो वहां पर पतरस बंदी गृह में थे, लेकिन कलीसिया के लोग उनके लिए प्रार्थना किए और पतरस को छुटकारा मिल गया. அதனால ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு பாராட்டுகிறதான இந்த கிருபையை நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்றவங்களா இருக்கும். इसलिए हर एक दिन परमेश्वर ने हमारे ऊपर दिखाने वाले उस कृपा के चलते उनको धन्यवाद देना बहुत जरूरत है. அடுத்து நம்ம பார்த்தோம்னா, யூதர்கள் செய்த தவறுனால புறஜாதியாராகிய நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும்படியா ஆண்டவர் வந்து நமக்கு கிருபை பாராட்டினார். उतना नहीं है, यहूदी लोग परमेश्वर को तिरस्कार कर दिए, इसलिए वह सुसमाचार हमारे लिए यानी कि अन्य लोगों के लिए प्राप्त हुआ. ये हमारे लिए बहुत गर्व की बात है. இது எதை காட்டுகிறது அப்படின்னா, புறஜாதியார் மேல தேவன் வைத்திருக்கிற ஒரு அன்பை காட்டுகிறது. तो ये अन्य जाति के लोगों के ऊपर रहने वाले परमेश्वर का प्यार को वो दिखाती है. அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நம்ம தவற விட்டோம்னா அந்த வாய்ப்பு மற்றவங்களுக்கு போயிடும். इसलिए परमेश्वर ने हमारे लिए जो दिया गया है उस अवसर को अगर हम छोड़ देते हैं तो वो और किसी और को चला जाएगा. அதனால ஒருத்தர் கூட கெட்டு போவது ஆண்டவருக்கு விருப்பம் இல்ல. इसलिए एक भी विनाश नहीं होना है. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. सब लोग यीशु मसीह को स्वीकार करना है, सब लोग उद्धार पाना है, यही परमेश्वर चाहते हैं. யூதர்களை நேசிக்கிறார், புறஜாதிகளை நேசிக்கிறார். यहूदी लोगों को भी परमेश्वर प्यार करता है और अन्य लोगों को भी परमेश्वर प्यार करता है. தேவன் தம்முடைய ஆவியானவர் மூலமாக யூதன் என்றும் இல்ல கிரேக்கன் என்றும் பாராமல் தம்முடைய கிரியைகளை நடப்பித்து வரார். परमेश्वर ने ये पवित्र आत्मा के द्वारा ना यहूदी है ना अन्य है, ऐसे कोई नहीं, सबको बराबर करके वो हमें तारीफ करते हैं. அதனால இங்க பவுல் சொல்றாரு, புறஜாதியாருக்கு அவர் வந்து ஊழியம் செய்தாரு. அது வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறது கூட ஒரு வாய்ப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. तो पौल बताता है कि यहाँ पर अन्य लोगों के लिए सुसमाचार प्रचार किया जाता है, तो इसके वजह से इस्राएल लोग भी उद्धार पाने के एक रास्ता रहेगा करके वो सोचते हैं. அதனால அவர் சொல்றாரு, நான் என் ஊழியத்தை நான் மேன்மைப்படுத்துறேன், நான் பெரிதா மாற்றுறேன். ஊழியத்துக்கு ஊழியத்தினுடைய அழைப்புக்கு மதிப்பு கொடுக்கிறார். इसलिए पौलुस बताते हैं कि मैं सुसमाचार को बहुत गौर महसूस करता हूँ, उसको तारीफ करता हूँ और उसका आह्वान को मैं कभी भी तिरस्कार नहीं करूंगा, उसको मैं आदर करूंगा बोल के बताता है. பவுல் தனது ஊழியத்தை, அதாவது அவர் செய்யற வேலையை அவர் வெறுக்கவே இல்லை. पौलुस ने वो अपना सेवकाई को, अपने करने वाले उस काम को कभी भी इनकार नहीं किए. யூதர்கள் பவுல் ஊழியம் செய்யும் போது நிறைய தடவை அவருக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்க, தொந்தரவு கொடுத்தாங்க. ஆனா கூட அவர் என்ன பண்ணாரு, அந்த கஷ்டத்தெல்லாம் சந்தோஷமா அவர் ஏற்றுக்கொண்டார். यहूदी लोग पौलुस को बहुत रुकावट करते हैं, बहुत दिक्कत देते हैं सुसमाचार की वजह से, फिर भी पौलुस ने उन सारी चीजों को स्वीकार करते हैं. நீங்க அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா, அதுல 41 கடைசி வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. அப்புறமா அதுல பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவுல அவங்க போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றாங்க. तो आप अगर
प्रेरितों का 13 अध्याय का 41 से लेकर पूरा अंतिम तक जाके पढ़िएगा। पौलुस और बरनाबास जो है अंताकिया में जाके सुसमाचार प्रचार करते हैं। அங்க அங்க இருக்கிற ஒரு ஜபாலயத்துல போய் அவர் வந்து வசன புறஜாதியார் வந்து கேக்குறாங்க, எங்களுக்கு வசனம் சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே இவர் போய் பிரசங்கம் பண்றார். तो वहां पर एक आराधनालय में जाकर प्रचार करता है, क्योंकि वहां के लोग जो है हमें और भी सुसमाचार बताना करके वो उनको निवेदन किए रहते हैं। அந்த பட்டணத்துல எல்லாரும் கூடி வந்து ஆண்டவருடைய வசனத்தை அவங்க கேட்டாங்க. और शहर में सारे लोग इकट्ठे होकर परमेश्वर के वचन को सुनते हैं। அப்போ யூதர்கள் வந்து பாக்குறாங்க, இவ்வளவு ஜனக்கூட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்டு என்ன பண்றாங்க, பவுல் பேசுனதுக்கு எதிராக பேசி दूषिக்கிறாங்க। तो यहूदी लोग ये सारे चीज को देखकर पौलुस ने जो बात करते थे उसके विरोध में उसको दूषण करते हैं। அப்போ பவுலும் பர்னபாவும் தைரியமா சொல்றாங்க, முதலாவது தேவ வசனம் உங்களுக்கு தான் சொல்ல வேண்டியதா இருந்துச்சு, ஆனா நீங்க வந்து அதை தள்ளிட்டீங்க, அதனால நாங்க இப்ப புறஜாதியார்கிட்ட போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க। तभी वो लोग उन यहूदियों को बताते हैं कि आपने सुसमाचार को तिरस्कार कर दिया, इसलिए सुसमाचार अभी अन्य लोगों के लिए चला गया बोल के बताते हैं। அத முழுசுமா நம்ம படிக்கும் போது அந்த அதிகாரத்துல கடைசியில புறஜாதியார் என்ன பண்ணாங்களாம், அந்த வசனங்கள் எல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம்। तो आप वैसे पूरा अध्याय को पढ़ेंगे तो पता चलेगा, ऐसे परिस्थिति में कई सारे लोग जो है स्वीकार करके विश्वास में आ जाते हैं। वो लोग भी वहां पर विश्वास करके परमेश्वर के नाम को महिमा करते हैं, उनको बहुत खुश हो जाता है। பவுல் இந்த கஷ்டத்தை பார்த்து அவர் பின்வாங்கவே இல்லை, அவர் தனக்கு கொடுத்த ஊழியத்தை அவர் வந்து மகிமையோட செய்தாரு, அந்த அந்த ஊழியத்தை வந்து மதித்து கௌரவித்து அதை வந்து ரொம்ப உற்சாகமா செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம்। अब पढ़ते हैं कि पौलुस ने अपने सुसमाचार का उस काम को बहुत ही खुशी से और उत्साह रीति से उसको उस आह्वान को स्वीकार करते हैं, उसको आदर सम्मान करते हुए उस काम को करते हैं। அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல கூட அவர் சொல்றாரு, இந்த இந்த உபத்திரவத்தெல்லாம் பார்த்து நான் எதுக்குமே நான் கவலைப்பட மாட்டேன், என்னுடைய பிராணனை கூட நான் வந்து அருமையா எண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாரு। तो अगर आप प्रेरितों का 20वां अध्याय का 24वां पद को पढ़ते हैं तो वो यही बताते हैं कि इन सारे क्लेशों को मैंने स्वीकार करता हूँ, यहाँ तक भी मेरा प्राण भी जाए तो मैं उसको समर्पित कर लेता हूँ। என்னுடைய ஓட்டத்தை நான் சந்தோஷமா முடிக்கணும், தேவனுடைய கிருபையினுடைய சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு। तो बोलते हैं कि मेरा जो दौड़ है मैं सही ढंग से उसको खत्म करूंगा, परमेश्वर के सुसमाचार को किसी भी हालत में मैं नहीं रुकूंगा, उसको पूरा करूंगा बोल के बताता है। இயேசு கிறிஸ்து என்னுடைய கையில கொடுத்த ஊழியத்தை நான் நிறைவேற்றுறதுக்கு தான் நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு। तो वही यीशु मसीह के द्वारा मिला हुआ उस अनुग्रह को मैं पूरा करूंगा करके उस वचन हमें बताती है। அதனால நம்முடைய கையில கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தை கூட நம்ம மதித்து அதை வந்து பெரிதாக நம்ம நினைத்து நம்ம செய்யற ஒவ்வொரு ஊழியத்திலையும் ஆண்டவருடைய திட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம செய்யும் போது உண்மையாகவே அது வந்து ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்। तो इसलिए हमारा सेवकाई में परमेश्वर का हर एक योजना को हम आज्ञाकारी होकर जब हम उसको परमेश्वर की इच्छा के अनुसार हम करते हैं तो हमारे लिए बहुत फायदेमंद रहेगा। அதனால நம்ம வந்து ஒருவேளை நம்ம யாருக்கு ஊழியம் செய்தாலும் சரி, அதன் மூலமா மற்றவங்க கூட, அதாவது ஆண்டவரை பற்றி அறியாதவங்க கூட பார்த்து மனம் திரும்புறதுக்கு அது ஏதுவா இருக்கும்। तो इसलिए हम ये काम को करते रहते हैं, तो जो लोग मन फिराने के मन नहीं रहता है तो वो लोग भी क्या करेंगे, इन सारे चीजों को सुनकर भी देख कर भी मन परिवर्तन हो जाते हैं। இங்க ரூத் நகோமியுடைய வாழ்க்கையை நம்ம வந்து படிக்கிறோம்। यहाँ पर रूत और नवमी का जीवन को भी देखते हैं। அந்த ரூத் வந்து மோவாபிய ஒரு பெண் தான், அந்நிய புறஜாதியான ஒரு பெண்ணு। तो रूत जो है मोवाबी स्त्री थी, वो एक अन्य स्त्री थी। ஆனாலும் அவள் வந்து என்ன பண்றா, இஸ்ரவேலுடைய தேவனை தழுவி அவ வந்து உண்மையா நடந்தா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம்। तो हम देखते हैं कि फिर भी वो रूत ने इस्राएल लोगों के परमेश्वर को स्वीकार करके वो विश्वास योग्य बनकर उस परमेश्वर के लिए जीवन बिताती है। அவளுடைய வாழ்க்கைய நிறைய இஸ்ரவேலர்கள் பார்த்து என்ன பண்ணாங்க,
ஆஹ் இஸ்ரவேலர் வந்து மகிமைப்படுத்தினாங்க. ஆண்டவரை தொழுது கொள்றது, அவ ஒரு புறஜாதியா இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவனை அவ பின்பற்றத பார்த்து இஸ்ரவேலரே ஆச்சரியப்பட்டாங்க. तो इसराइल के लोग रूत के जीवन को देखकर खुद वो लोग अचंभित हो जाते हैं, क्योंकि ये लोग उस रास्ते में नहीं थे, लेकिन इसराइल के लोग उसको देखकर कई सारे लोग अचंभित होकर प्रभु को ग्रहण करते हैं। அதே போல நம்முடைய வாழ்க்கையிலயும் நம்முடைய மாற்றம் வந்து மற்றவர்களை ஆண்டவரை தேடுறதுக்கு தூண்டணும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். तो इसलिए हमारा जीवन में किसी और के लिए हमारा जो जीवन बदलना चाहिए, ताकि हम जिस ढंग से बदलते हैं ताकि तभी दूसरे लोगों के लिए वो एक आदर्श बन जाता है। நம்ம செய்யற ஊழியத்துல ஒருவேளை மக்கள் வந்து பிரசங்கத்தை கேட்காம இருக்கலாம், ஆனா நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க. तो हमारे प्रचार को लोग नहीं भी सुन पाएंगे, कोई बात नहीं, लेकिन हमारा जीवन को देखकर कई सारे लोग प्रभु को ग्रहण कर लेते हैं। அதனால மற்றவர்களுக்கு முன்பதாக நம்ம ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, ஆண்டவருடைய குணநலன்களை பிரதிபலிக்க கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். तो इसलिए हमारा जीवन में परमेश्वर यही चाहते हैं कि हमारा अंदर परमेश्वर के गुण दिखना चाहिए, उस ढंग से जीवन बिताएं। ஆதியாகமம் 45ல யோசேப்பையும் அவனுடைய சகோதரர்களை பத்தியும் நம்ம வாசிக்கிறோம். उत्पत्ति का 45वां अध्याय में भी यूसुफ और उनके भाइयों को देखते हैं। அவங்க வந்து யோசேப்பை வந்து வெறுத்தாங்க, அவங்க சகோதரர் எல்லாரும் வெறுத்து அவனை வித்து போட்டாங்க. तो यूसुफ को उनके भाई सब लोग नफरत करते हैं और उसको बेच भी डाल देते हैं। ஆனா ஒரு நாள்ல வந்து யோசேப்பு கிட்ட வந்து அவங்க இது உணவு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அவங்களுக்கு. ऐसा एक परिस्थिति आ जाता है कि यूसुफ के भाई लोग यूसुफ के पास आकर माफी मांगने का। எல்லா ஊர்லயும் பஞ்சம், அவங்க குடும்பத்திலயும் சாப்பாடே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல அவங்க வந்து எகிப்துக்கு வந்து பார்த்தா அங்க யோசேப்பு வந்து அதிபதியா இருக்கிறான். तो देखिएगा, हर जगह में अकाल पड़ा हुआ है और इनको भी खाना नहीं था। जब ये लोग मिस्र देश में आ जाते हैं तो उस वक्त में पता चलता है कि யோசேப் ही वहां पर वो मंत्री बना हुआ है। பாருங்க, யோசேப்பு வந்து தன்னுடைய சகோதரர்கள்னு தெரிந்து கூட அவன் என்ன பண்ணல, அவங்களுக்கு உணவு கொடுக்காம இல்ல, அவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்தா. அது மாத்திரம் இல்ல, அவங்க குடும்பத்தாரையே தன்னோடு கூட அவன் சேர்த்து கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அந்த तो यूसुफ वहां पर बदला नहीं लिया, बल्कि वो उनके भाइयों को आहार देता है। उतने नहीं, अपने परिवार लोगों को अपने साथ मिला लेते हैं। அதனால யோசேப்பு இறந்து போயிட்டான், அவன் இல்லைன்னு தான் நினைச்சாங்க. ஆனா கூட மறுபடியும் என்ன பண்ணா, யோசேப்பு உயிரோட இருந்தா அவங்களுக்கு உதவி செய்தான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். तो यूसुफ मर गया है करके सोचे थे, लेकिन बाद में पता चला कि यूसुफ जिंदा है। அப்போ ஒருத்தர் மன்னிக்கும் போது அது வந்து நமக்கு ஜீவனை கொண்டு வருது, மறுபடியும் உயிரோட எழுப்புற அந்த ஒரு காரியத்தை ஜீவன் நமக்கு கொண்டு வருது. तो इसलिए एक दूसरे को क्षमा करने से वो हमारे लिए एक नया जीवन को प्राप्त करता है। அப்போ நம்ம கிட்ட வெறுப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு மரணத்தை கொண்டு வருகிறது அப்படின்னு பாக்குறோம். अगर हमारा अंदर नफरत भरा रहता है तो वो हमारे लिए मृत्यु को लाता है। அப்போ நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கிற உறவுகள், சபையில, நம்ம சமூகத்துல எல்லாத்துலயும் நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கும் போது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படும். इसलिए हमारे कलीसिया में, हमारे परिवार में, हर जगह में हम लोग एक दूसरे के साथ मिल जाते हैं तो परमेश्वर के उस पुनरुत्थान में मुड़ जाते हैं। அப்போ நம்ம ஆவிக்குரிய ரீதியில கூட நிறைய பேர் இறந்து போய்விட்டதாக, காணாம போயிட்டதாக நமக்கு ஒருவேளை தோன்றலாம். அப்படிப்பட்டவங்களை நம்ம விட்டு விடக்கூடாது. तो आत्मिक जीवित में कुछ लोग खो चुके होंगे, मरे हुए जैसे दिखते होंगे, ऐसे लोगों को हम नहीं छोड़ना चाहिए। கர்த்தர் வந்து உங்கள் மூலமாக அவங்களுக்கு வந்து ஜீவனை கொண்டு அவருடைய சபையில மறுபடியும் சேர்க்க முடியும். அதனால அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். परमेश्वर ने उनको भी बदलेंगे और उन्हें हमारा कलीसिया में लाएंगे, उनको भी परमेश्वर बदलेंगे, इसलिए हम नहीं छोड़ना चाहिए, उनके लिए भी प्रार्थना करना चाहिए। இந்த இன்னைக்கு உள்ள அந்த மிஷனரி உடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா, ஜோசப் பார்க்கர் அப்படின்றவரு 1902 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. जोसेफ पार्कर नाम का एक व्यक्ति है, परमेश्वर का दास है। वो 1902 में वो अपना जीवन काल में जीवन बिताए हैं। அவர் லண்டன்ல ஒரு பெரிய போதகரா இருந்திருக்கிறாரு. लंदन में बहुत बड़ा सेवक थे वो। அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே நம்பிக்கையோட மற்ற ஜனங்களுக்கு அறிவித்தார்।
वो यीशु मसीह को सच में विश्वास योग्य होकर अन्य बहुत सारे लोगों को प्रचार किए। அவர் வந்து பிரசங்கம் அப்படின்னு சொல்றது வேதத்தை விளக்குறது மட்டும் இல்ல, வேதத்தை விளக்கி சொல்வது மட்டும் இல்ல, ஜீவனுள்ள தேவன் பக்கமா ஆத்துமாக்களை வழி நடத்துறது தான் உண்மையான ஒரு பிரசங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. वो यही बोलते सोचते थे हमेशा कि प्रचार जो है केवल बाइबल का ज्ञान को बांटने का नहीं, बल्कि जिंदा परमेश्वर के और लोगों को लेकर आ जाना। இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி ஊழியம் நம்ம செய்யலாம். ஒரு சிலர் வந்து மனதுருக்கத்தோட பேசுவாங்க, ஒரு சிலர் தாழ்மையோட இருப்பாங்க, ஒரு சிலர் அதிகாரமா பேசுவாங்க, ஒரு சிலர் அன்போடு பேசுவாங்க, சிலர் வந்து ரொம்ப உற்சாகத்தோட பேசுவாங்க. ஆனா எல்லாமே வந்து என்ன பண்ணோம், மக்களை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வழி நடத்துறதுக்கு அனுப்பணும். அதான் முக்கியமான பிரசங்கம். क्योंकि आज अलग अलग प्रकार के लोग हैं, अलग अलग प्रकार के सेवकाई को देखते हैं। क्योंकि कुछ लोग वचन को बहुत ही शांत रीति से बताते हैं, कुछ लोग बहुत ही गुस्से से बताते होंगे, कुछ लोग बहुत ही नम्र होकर बताते होंगे। अलग अलग प्रकार के प्रचार करते हैं, लेकिन उन सबका एक ही उद्देश्य रहेगा कि सबको परमेश्वर के पास लेकर आ जाना है। அதுதான் வந்து இந்த பார்க்கர் வந்து சொல்லி கர்த்தருக்காக தைரியமா ஒரு ஊழியம் செய்தார். तो इसलिए ये चीज को पार्कर ने बताकर परमेश्वर के लिए हिम्मत से सेवकाई की है। நம்ம கூட அந்த பார்க்கரை போல நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல மக்களை வந்து என்ன பண்ணோம், கிறிஸ்துவின் பக்கமாக வழி நடத்தணும். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். इसलिए परमेश्वर हमसे यही अपेक्षा करते हैं कि हमारा जीवन के द्वारा भी लोग यीशु मसीह को स्वीकार करना चाहिए। இப்படியாக ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் இந்த ஊழியத்தின் பாதையில வழி நடத்துவாராக। ऐसे ही परमेश्वर हमारे हर एक एक लोगों को अपने सेवकाई में चला सके। ஜெபம் பண்ணலாம். हम प्रार्थना करेंगे। ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பு ஆண்டவரே மிகப்பெரிய அழைப்பு ஆண்டவரே. ஒரு பவுலை போல ஆண்டவரே நாங்களும் கூட தாழ்மையாக ஆண்டவரே எல்லாரையும் உம்முடைய பக்கமாக வழி நடத்தக்கூடிய கிருபைகளை எங்களை ஒவ்வொருவருக்கும் நீ தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களை உம்முடைய பக்கமாக ஆண்டவரே ஈர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, ஒளியாக, உப்பாக இருக்கட்டும் ஆண்டவரே. இருதயங்கள், குடும்பங்கள், சமூகங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே மரணத்தன்மை இருக்கிறதான இடங்களில கர்த்தாவே ஒவ்வொருவரும் உயிர் பெற்று உமக்காக சாட்சியாக வாழ எங்களுடைய வாழ்க்கை அதுக்கு ஆண்டவரே முன்மாதிரியாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை மூலமாக உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை எங்கள் மூலமாக மக்களுக்கு பாயத்தக்கதாக, அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையை கண்டு உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, உமக்கு சாட்சியாக வாழத்தக்கதாக நீர் உதவி செய்யும் அப்பா. இந்த ஜோசப் பார்க்கருடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே அவர் அப்படியாக ஊழியம் செய்தது போல நாங்களும் கூட ஆண்டவரே தைரியமாக உமக்காக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக பிரதிபலிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். விசேஷமாக இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தாவே உம்முடைய ஊழியத்திலே கர்த்தாவே அவர்களை நீர் பயன்படுத்தும்படியாக, உமக்காக சாட்சியாக வாழ ஒவ்வொருவரையும் உபயோகப்படுத்தும்படியா உடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுதும் உடைய பிரசன்னம் எங்க கூட இருக்கட்டும். நீரே மகிமைப்படும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.